சிக்கந்தர் சல்மான் மாதிரி ஒரு ஸ்டார் வச்சு பண்ணது சரியா தவறா? சல்மான் சார் மாதிரியான ஒரு ஹீரோ இமேஜ் வச்சு பண்ணுறது கரெக்டு. ஏன்னா என்னோட ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறனால நான் முழுசாக நம்பினேன். அது போகும்போது அந்த சேஞ்சு இந்த சேஞ்சுன்னு சொல்லி அப்படியே வேறு மாதிரி ஆகிப்போச்சு. நம்ம ஒன்று நினச்சோம், அது வேறு ஒன்று. நம்ம இந்த கான்வர்சேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் சொன்னதான், இது என்னோட கையில் மட்டும் கிடையாது, அது ஒரு ஹீரோவோட கோஆப்ரேஷன் இருக்கணும். அந்த யூனிட் சக நடிகர்கள் மொத்தமாக கோஆப்ரேஷன் பண்ணும்போது தான் சொன்னேன். அது ஒரு சீனை கெடுக்கிறதுக்கு வந்து ஒரு அலை கூட போதும், ஒரு ஃபால்ஸ் கூட போதும்னு சொன்னோம்ல, அது மாதிரி உள்ளே இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்தாதான் அதை அப்படியே நம்ம நினச்ச மாதிரி கொண்டு வர முடியும். ஒரு பிளேனில் ஒரு ஃபைட் மாதிரி நடந்து சல்மானுக்கு ஒரு மாஸ் இமேஜோட ஆரம்பிக்கிறீங்க. அது அந்த மாதிரி ஒரு கதையை ஆரம்பித்தா மக்கள் வந்து நான் சல்மான் படம் தான் பார்க்குறேன் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் அதை ஒரு ரொம்ப இமோஷனலாக கொண்டு போகும்போது அந்த ஒரு எல்லா படத்துக்குமே என்ன ஃபஸ்ட்டு அந்த ஃபேன்ஸை கொஞ்சம் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணி தான் உள்ளே வரும். ஃபஸ்ட்டு நீங்கள் ரமணா எடுத்துக்கிட்டிங்கன்னா, ரமணாவில் அந்த காலேஜ் ஃபைட்டு தேவைப்படாது. ஆனால் அந்த ஹார்ட்கோர் ஃபேன்ஸுக்கு ஒன்று, நம்ம நீங்கள் பெரிய ஹீரோ மாஸ் ஹீரோவை பண்ணும்போது நான் முழுக்க புதுசு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அவங்களோட ஃபேன்ஸை ஃபஸ்ட்டு ஏதோ ஒன்று போட்டு அவனை சைலண்ட் பண்ணிடணும். அவனை சைலண்ட் பண்ணிவிட்டு இனிமேல் என் படத்துக்கு உள்ளே வாடா அப்படின்னு சொன்னால் தான் அவன் மெதுவாக உள்ளே வருவான். நம்ம எடுத்த உடனே நான் அமைதியாக ஆரம்பிப்பேன், சத்தமே இல்லாமல் ஆரம்பிப்பேன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அவனுக்கு கனெக்ட் பண்ணாமல் போயிடுவான். அதனால் அவனும் ஒரு ஆக்ஷன் பண்ணி அவன் உள்ளே வரான், ஈதன்னை படம் பார்க்குறான்னு அவனை ஹாப்பி பண்ணிட்டு தான் அப்புறம் மெதுவாக ஆரம்பிக்கிறான். அது மாதிரி படங்கள் நிறைய வந்திருக்கு. ஒரு ஹீரோவுக்கு வந்து ஒரு ஹைப்பு கொடுத்துட்டு, ரஜினி சார் படம் நிறைய வந்திருக்கு. ஒரு ஹைப் கொடுத்து அவனை ஃபேன்ஸை அவனை செட்டில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கதைக்குள்ளே வர்றது இருக்குது. அது மட்டும் கிடையாது, நம்ம ஸ்பாட் சேஞ்சஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல சார், ஸ்பாட் சேஞ்சஸ்ஸு அதை வந்து எவ்வளோ ரைட்டரும் எவ்வளோ பெரிய டைரக்டரும் வந்து அது டெய்லி அது ஒன்று இருந்ததுன்னா நமக்கே கனெக்ட் ஆகாமல் போய். ஏன் ஸ்பாட் சேஞ்சஸ் நடக்குது அது எனக்கு தெரியாது. அவங்களே வந்து சொல்லுவாங்களா? நிறைய விஷயம் என்னால் சொல்ல முடியாது சார். சொன்னால் அது நிறைய பேர் நான் ஹர்ட் பண்ண. என்னோட கேரக்டர் அது மாதிரி கிடையாது. ஒரு 80% அந்த ஸ்கிரிப்ட் வச்சு தானே படம் பண்ணுறோம். ஆமாம் ஆமாம். இதில் இன்னும் மாற்றிட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்களா சில பேர்? இந்த படத்தை பற்றி சொல்லாதீங்க, ஜென்ரலாக சொல்லுங்கள். என்ன சொல்கிறது, இம்ப்ரூவ்மெண்ட்டுன்றது வேறு சார். எல்லாமே சேர்ந்தது சார். ஒரு டைமிங் நமக்கு ஒரு ஹிந்தி சில டைமிங்கில் நமக்கு செட் ஆகாது. நைட்டு 9 மணிக்கு ஷூட்டிங் ஆரம்பித்து டே எஃபெக்ட் எல்லாம் செட்டு போட்டு டே லைட் பண்ணின்னும் போது அது சல்மான் காலையில் ஷூட் பண்ண முடியாது. அவருக்கு வந்து த்ரெட் இருந்துச்சு அந்த ஷூட் பண்ணது, அதனால் பப்ளிக் பிளேஸில் பண்ண முடியாது. எல்லாத்தையும் சிஜி, எல்லாமே க்ரீனு, வர்றது லேட்டு. அது என்ன பண்ண முடியும், நான் ஸ்ட்ரகிள் பண்ணேன். அது ஓகே. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்கிரிப்ட் சார் அது.